ஏனுங்க கண்மணிலா என்ன பண்றீங்க? அதாவது இன்னும் 4, 5 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா, வெயிலினுடைய தாக்கம் வழக்கத்தை விட 4 to 5 டிகிரி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ, அ பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இந்த மாரி மக்கள்லாம் வந்து இந்த மதிய நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து வெளியில் வர வேண்டாம் அப்படின்னு நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மீது அதிக பாசமும் அன்பும் கொண்ட நானும் கேட்டுக்கிறேன். இந்த வயது உடையவர்கள் இந்த வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் பொதுவாக எல்லாருமே அந்த நேரத்தில் வந்து அங்கங்கே நிழல்கள் இருக்கிற இடத்துலையோ வீட்லையோ இருந்துக்கோங்க. பாதுகாப்பாக இருங்கள். சரிங்களா? ஓகே கண்மணிலா, டாட்டா பாய் பாய். நான் போய்ட்டுங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம முக்கியமாக கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் தரக்கூடிய நிழலினுடைய முக்கியத்துவம் வந்து அறியப்படுது. சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்களா இந்த மாதிரி அதிக வெயிலில் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களாம் எங்கேயாச்சும் ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த மரத்து அடியில் தான் பொழுதுபோக்கு அதாவது பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து இந்த வெயிலில் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதுதான் காரணம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தை நடுறது, மரத்தை வளர்க்குறது, அதை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து நம்ம ஏற்படுத்தணும். இந்த விஷயங்களை பேசுகிறதுனால ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சரிங்களா? ஸோ மரங்களை நடுவோம், வளர்ப்போம். எதிர்காலத்திலேயாவது வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து, வெப்பமயமாதலிருந்து நம்ம எதிர்கால சந்ததிகளையாவது காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நீண்ட நாள் இதாக இருக்கிறது. ஓகேவா? டாட்டா பாய் பாய்.